மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரபீக் ராஜா இணைகிறார். ரபீக் ராஜா, பின்னணி என்ன? நிச்சயமாக மதுரையின் 293வது ஆதீனமாக பொறுப்பேற்றுள்ளவர் ஆதிகர ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார். இவர் கடந்த மே மாதம் சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தனது சொந்த வாகனத்தில் பயணிக்கிறார். பயணிக்கும் போது சென்னை அருகே இவரது வாகனம் அதிவேகமாக சென்ற வாகனத்துடன் மற்றொரு வாகனம் லேசாக உரசியது. இது குறித்து பொதுவெளியில் பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொல்ல சதி நடப்பதாகவும் இஸ்லாமியர்கள் அந்த வாகனங்களில் வந்ததாகவும், எனவே தன்னை கொல்வதற்கு சதி நடக்கிறது என்று குறித்து ஒரு பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது. ஆனால் இதற்கு மாறாக காவல்துறையினர் வாகனங்கள் மோதியது சாதாரண ஒரு விபத்து, அந்த விபத்து குறித்து விசாரிப்பதாக சிசிடிவி ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில் தான் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத மோதல்களை தூண்டும் விதமாக பேசியுள்ளார் என சென்னையில் புகார் செய்யப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் இவர் மீது 4 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் தன்னை போலீசார் கைது செய்யாமல் இருப்பதற்காக சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் தனக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி மதுரை ஆதீனத்திற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதித்து முன்ஜாமீன் வழங்கியிருந்தார். அந்த நிபந்தனைகளில் ஒன்றுதான் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னை போலீசார் மதுரை வந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையை துவங்க உள்ள போலீசாருக்கு மதுரை விளக்குத்தூண் போலீசார் பாதுகாப்பு பணிக்காக தற்போது மதுரை ஆதீன மடத்திற்கு வருகை தந்துள்ளனர். குறிப்பாக அங்கு பாஜகவினர் தற்போது சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் மற்ற அரசியல் கட்சியினர் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று போலீசார் தற்போது கோரிக்கைகள் வைத்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த பாஜகவினர் தற்போது மதுரை ஆதீன மடத்திற்குள் இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மதுரை விளக்குத்தூண் போலீசாரை விசாரணைக்கு உள்ளே செல்ல விடாமலும் வெளியே தடுத்து நிறுத்தியுள்ளனர். சைபர் கிரைம் போலீசாரும் தற்போது விசாரணைக்கு வந்துள்ள சூழலில் பாஜகவினர் ஆதீன மடத்திற்குள் புகுந்து போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.